வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட 4 பிரபல நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் புதுச்சேரியில் பரபரப்பு. தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பிரார்த்தனை. புதுச்சேரியை தொடர்ந்து தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட 4 நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையொட்டியுள்ள ஆனந்தரங்கப்பிள்ளை வீதியில் பிரபல நட்சத்திர தங்கும் விடுதியான ப்ராமினன்ட் விடுதி செயல்பட்டு வருகின்றது. இந்த நட்சத்திர விடுதியின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதேபோல் ஈஸ்வரன் வீதியில் உள்ள உணவகம், காந்தி வீதியில் உள்ள பிரபல சொகுசு நட்சத்திர விடுதிக்கும் மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் அங்கும் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்திற்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் முதலமைச்சர் இல்லம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் வீடு அருகே அவரின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து அன்னதானத்தினை வழங்கி அவரும் பக்தர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொள்வது வழக்கம். போலீசார் சோதனை மேற்கொண்ட போது எதனையும் பற்றி கவலைப்படாமல் சுவாமிக்கு சிறப்பு பூஜை முடித்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி உணவு சாப்பிட்டார். மேலும் முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் அவரது ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயம் முழுவதும் சோதனை செய்த அதிகாரிகள் வெடிகுண்டு ஏதும் இல்லை என அவரிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து ஏற்கனவே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட இடங்களுக்கும் மெயில் மூலம் மிரட்டல் வந்த நிலையில் தற்பொழுது நட்சத்திர ஹோட்டல்களுக்கு மெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி போலீசார் தேசிய புலனாய்வு அமைப்பின் உதவியை நாடி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தூய இருதயர் ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் ரயில் நிலையம் அருகிலுள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அருட்தந்தை பிச்சமுத்து, உதவி பங்கு தந்தை ஜியோ பிரான்சிஸ் சேவியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை தொடர்ந்து தமிழகத்தை அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் இல்லம் மற்றும் தனியார் சொகுசு விடுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு திருமுருகன் காந்தி என்ற பெயரில் மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் முதல்வர் வீடு மற்றும் தனியார் விடுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு வெடிகுண்டு சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பிள்ளைச்சாவடி ஈசிஆர் சாலையில் உள்ள மிஸ்டி ஓஷியன் மற்றும் ஆரோவில் சாலையில் உள்ள நேச்சுரல் பிளிஸ் சொகுசு விடுதிக்கும் இன்று காலை மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து ஹோட்டல் மேலாளர் ரஞ்சித் கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விழுப்புரம் மாவட்டம் வெடிகுண்டு நிபுணர்கள் ரவி, தமிழரசன் உள்ளிட்ட நிபுணர்கள் ரெஸ்டாரண்ட், சமையல் கூடம், பார்க்கிங் இடங்களில் டிடெக்டர் கருவிகளால் சோதனையிட்டனர். சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு ஏதும் இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கனின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகின்ற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும், சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.
மேலும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு நிர்வாகிகள் பாலாஜி, பாரதி, அசோக்ராஜ், காத்தவராயன், குமரேசன், முத்துலிங்கம், விஸ்வா உட்பட கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள கனகலாப்பேட்டா பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வந்தது. இதனிடையே அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக குப்பைகள் கொட்டுவது நிறுத்தப்பட்டது. மேலும் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் வீதிகளில் குப்பைகள் தேங்க தொடங்கியது. இந்நிலையில் வீதிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை பொதுமக்கள் தீயிட்டு எரித்து வருகின்றனர். மேலும் விரைவாக குப்பை கொட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்து நகராட்சி சார்பில் மீண்டும் குப்பைகளை எடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கூனிச்சம்பட்டில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகத போரின் வெற்றி நாளான 18ஆம் நாளை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்று தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். 18வது நாளில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் கூனிச்சம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கூனிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் ஆலய நிர்வாகி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஆம் ஆண்டு விஜயின் நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படம் புதுச்சேரியில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜய், ஜெனிலியா, வடிவேலு ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் சச்சின். இப்படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார். 2005ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று இந்த திரைப்படம் வெளியானது. அப்போது மாபெரும் வெற்றி அடையவில்லை என்றாலும் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த ஆண்டு விஜய் நடிக்கும் புதிய படம் எதுவும் வெளியாகவில்லை. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் விஜய் தற்பொழுது நடித்து வரும் ஜனநாயகன் படம் வெளியாக உள்ளது. அதுவும் அவர் அரசியலுக்கு சென்றதால் இறுதி படமாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. காமராஜர் சாலையில் உள்ள திரையரங்கில் வெளியான இப்படத்தை ரசிகர்கள் பேனர் வைத்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் கேக் வெட்டியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கொளுத்தும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கும் மற்றும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் விஜய் ரசிகர்கள் நீர்மோர் வழங்கி படத்தை வரவேற்று உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இணைந்து உருவாக்கியிருக்கும் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதுவரை உலக திரைப்படங்களில் சொல்லப்படாத கதைகளத்தில் தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இணைந்து உருவாக்கியிருக்கும் திரைப்படம் கீனோ. கந்தர்வா செல்லுலாய்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் சார்பில் கிருத்திகா காந்தி தயாரிக்க ஆர்கே திவாகர் இயக்கத்தில் மகாதாரா பகவத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரி மாணவர்களான மூவரும் இணைந்து உருவாக்கியிருக்கும் திரைப்படம் கீனோ. கீனோ திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர், தயாரிப்பாளர் முரளி ராமசாமி, இயக்குனர் இதயம் கதிர், இயக்குனர் வெங்கட் பிரபு ஆகியோர் வெளியிட்டனர். இத்திரைப்படம் விரைவில் வெள்ளித்திரையில் வரவிருக்கின்றது. குருமாம்பேட் பகுதியில் வாய்க்கால் மறுசீரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும்
பேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எல்என் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா, ஆர்சி ரமேஷ், செந்தில், சிமெண்ட் கடை ஐயப்பன், மனோகரன், ஜெய்சங்கர், சங்கர்தாஸ், மணிகண்டன், சரண்ராஜ், சிவசங்கரி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா, தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். முருகையன் வரவேற்புரையாற்றினார். ராமானுஜம், சடகோபன், ஆறுசெல்வம், அசோகன், கோவலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பங்கேற்று பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணைய ஆற்றுப்படை தொடரும், தொல்காப்பிய மரபு ஆகிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்தினார். நூலினை தொழிலதிபர் குணத்தொகையன், முனுசாமி, சக்திகுமார், பேராசிரியர்கள் பெரியாண்டி, அருள்செல்வம், திருவாசகம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் பங்கேற்று தொல்காப்பிய அறிஞர் தஞ்சாவூர் கலியபெருமாள், பேராசிரியர்கள் ஆரோக்கியநாதன், சிவகாசி, கமலா, துரை முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சி நிறைவாக பேராசிரியர் கார்த்திகேயன் நன்றி உரை கூறினார். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட சார்பில் திறக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது. தொடர்ந்து 17வது நாளாக நடைபெற்ற நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றும்படி கூறினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜவஹர் நவோதய பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜவஹர் நவோதய பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் மேட்டுப்பாளையம் கெமின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் பலரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஜிப்மர் மருத்துவ குழுவினரால் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இலவச கண் பரிசோதனை சேவையை பாராட்டி ஜிப்மர் மருத்துவ குழுவினர் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜான்வா தலைவர் ராதிகா ரகு, உப தலைவர் மகாதேவன், செயலாளர் முத்துக்குமரன், பொருளாளர் அண்ணாமலை, உறுப்பினர் செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் லவி ஆடியபாதம் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8945 ரூபாய். தங்கம் 1 பவுன் 71,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1070 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட 4 பிரபல நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் புதுச்சேரியில் பரபரப்பு. தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பிரார்த்தனை. புதுச்சேரியை தொடர்ந்து தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.